வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி செய்யூர் தொகுதி. இது ஒரு தனி தொகுதியாகும். ரிசர்வ் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். இதில் ஷெட்யூல் கேஸ்ட் 41% வாக்குகளை வைத்துள்ளனர். இரண்டாவதாக வன்னியர் 28% வாக்குகளை வைத்துள்ளனர். மூன்றாவதாக முதலியார் 5% வாக்குகளை இந்த பகுதியில் வைத்துள்ளனர். இது 2011 மறுசீரமைக்கப்பட்டு 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. ஏடிஎம்கே ஒரு முறையும், டிஎம்கே ஒரு முறையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒரு முறையும் வென்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எம் பாபு 82,750 வாக்குகளை பெற்று 46.49% வாக்குகளுடன் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த கனிதா 78,708 வாக்குகளை பெற்று 44.22% இரண்டாம் இடத்தில் உள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜேஷ் 9,653 வாக்குகள், அதாவது சதவீத அடிப்படையில் 5.42 வாக்குகளை பெற்றுள்ளார். டிஎம்டிகே கட்சியை சார்ந்த சிவா 3,054 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த அன்பு தமிழ் சேகரன் 1,962 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,141. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்ஜினல் வெற்றி தான் இங்கே பெற்றுள்ளார்கள். 4,042 வாக்குகளை கூடுதலாக பெற்று வென்றுள்ளார்கள். இந்த பகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,16,506. அதில் ஆண்கள் 1,07,064, பெண்கள் 1,09,442. கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 1,77,979. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,141. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் திமுக 32% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இரண்டாவதாக தமிழக வெற்றி கழகம் 31% ஆதரவை பெற்றுள்ளது. இந்த ரெண்டு கட்சிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ஒரே 1% தான். மக்களோட ஆதரவு அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்குங்கிறது நம்ம எடுக்கிற கருத்து கணிப்புலையும் தெரியுது. மக்களோட ஆதரவு இந்த புது கட்சிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனால் என்னன்னா அதிமுகவோட ஓட்டுகளை அது வாங்கியிருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவோட ஓட் பேங்க் தமிழக வெற்றி கழகத்தோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அது இழந்திருக்கு. இதை பார்க்கும்போது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுக வாங்கல, தமிழக வெற்றி கழகம் தான் வாங்கிட்டு இருக்கு. அதிமுக 19% 3வது இடத்தில் உள்ளது. அதே போல 4வது இடத்தில் நாம் தமிழர் கட்சி 13% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.